அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜுமா உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை, ஷாபான் பிறை 8 ஹிஜ்ரி 1446, 7 பிப்ரவரி 2025. தலைப்பு: ஷாபான் மாதம் ரமலானுக்கு தயார் செய்கிறது. ஷாபான் மாதம் ரமலானுக்கு தயார் செய்கிறது. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் சங்கையானவனாகவும் பெரும் கொடையாளியாகவும் இருக்கிறான். கிருபைகளும் மன்னிப்புகளும் நன்மைகளும் ஏராளமான பாக்கியங்களும் கிடைக்கும் சிறப்பிற்குரிய நாட்களை அவன்தான் தருகிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை என்று வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையுமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். பரிசுத்த நாயனாகி அல்லாஹ் கூறுகிறான், வஅத்தியுல்லாஹ வரசூலஹு இன் குன்தும் முஃமினீன். உண்மையாகவே நீங்கள் உண்மை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். தொழுகையாளிகளே, நீங்கள் தற்போது மிகவும் சுபிட்சமான மகத்தான ஒரு மாதத்தில் இருக்கிறீர்கள். இந்த மாதத்தில் நமது இறைவனுடைய தொடர் கருணைகளும் பெரும் பாக்கியங்களும் சிறப்புகளும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. மேன்மையும் உயர்வும் மிக்க அவனுடைய கிருபைகள் இந்த மாதத்தில் மிக அதிகமாக வெளிப்படுகிறது. இதுதான் ஷாபான் மாதமாகும். சிறப்பிற்குரிய மகத்தான 2 மாதங்களுக்கு இடையில் இந்த மாதம் வருகிறது. முதலில் கண்ணியம் நிறைந்த ரஜபு மாதம் வந்தது. இதற்கு பிறகு சங்கை நிறைந்த புனித ரமலான் மாதம் வருகிறது. நமது நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை நன்மையான வழிகளில் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் பேரார்வம் கொண்டிருந்தார்கள். நாமும் இதே போன்று பேரார்வம் கொள்ள வேண்டும், கவனக்குறைவாக இருந்துவிட வேண்டாம் என்று நமக்கு எச்சரித்து அறிவுறுத்துகிறார்கள். இந்த மாதத்தை பற்றி பின்வருமாறு கூறுகிறார்கள். ذَلِكَ شَهْرٌ يَغْفُلُ النَّاسُ عَنْهُ بَيْنَ رَجَبْ وَرَمَضَانَ. அது பெருவாரியான மக்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடிய ரஜபு மற்றும் ரமலான் மாதங்களுக்கு இடையில் உள்ள ஷாபான் மாதமாகும். அது பெருவாரியான மக்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடிய ரஜபு மற்றும் ரமலான் மாதங்களுக்கு இடையில் உள்ள ஷாபான் மாதமாகும் என்று அவர்கள் கூறியுள்ளார்கள். நமது வாழ்க்கையில் எப்போதும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை இந்த மாதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முன்னுரிமை கொடுக்க வேண்டியதை கண்டுகொள்ளாமல் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது என்றும் நமக்கு பயிற்சி தருகிறது. எனவே நமக்கு பயனுள்ள வகையில் இந்த மாதத்தை நாம் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொடர்ந்து பொழிகின்ற அவனுடைய கருணைகளை நீங்கள் எதிர்பாருங்கள். எனவே இந்த மாதத்தின் ஒவ்வொரு பொழுதையும் நேரத்தையும் நன்கு திட்டமிட்டு நன்மையான வழியில் கழியுங்கள். இவ்வாறுதான் நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள். இஃஅலுல் கைர தஹரக்கும் வதஅர்ரலு லினஃபஹாத்தி ரஹ்மத்தில்லாஹ் ஃபஇன்ன லில்லாஹி நஃபஹாத்தின் மிர் ரஹ்மத்திஹி யுஸீபு பிஹா மன் யஷாஉ மின் இபாதிஹி. உங்களுடைய காலம் முழுவதும் நீங்கள் நன்மை செய்து கொண்டே இருங்கள். அல்லாஹுவின் கருணை வளங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் அல்லாஹுவின் கருணையில் எண்ணிலடங்காத வளங்கள் உள்ளன. தன்னுடைய அடியார்களில் தான் நாடியவருக்கு அவற்றை அவன் வழங்குகிறான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஷாபான் மாதத்திற்கு வேறு பல சிறப்புகளும் உள்ளன.
இந்த மாதத்தில் நிறைவேற்றப்படும் நற்செயல்கள், வணக்க வழிபாடுகள் உங்களை படைத்த உங்களுடைய இறைவனிடம் கொண்டு சேர்க்கப்படுகிறது. கட்டாயம் இல்லை என்கிற போதிலும் மேலதிகமாக இந்த ஷாபான் மாதத்தில் ஏன் மிக அதிகமாக நோன்பு வைக்கிறீர்கள் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள் இந்த மாதத்தை பற்றி பின்வருமாறு கூறுகிறார்கள்: வஹுவ ஷஹ்ருன் துர்ஃபஉ ஃபீஹில் அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன் ஃபஉஹிப்பு அன் யுர்ஃபஅ அமலி வ அன ஸாயிம். இந்த மாதத்தில் நிறைவேற்றப்படும் நற்செயல்கள் அகில உலகின் இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இந்த மாதத்தில் நிறைவேற்றப்படும் நற்செயல்கள் அகில உலகின் இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. எனவே நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் எனது நற்செயல்கள் ஏற்கப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நோன்பு வைத்தார்கள். காரணம், பகல் முழுவதும் தனது இறைவனுடைய வணக்கத்திலேயே தனது பொழுதை கழிக்க விரும்பினார்கள். இது குறித்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள்: வமா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தக்மல சியாம ஷஹ்ரின் கத்து இல்லா ரமலான் வமா ரஅய்துஹு ஃபீ ஷஹ்ரின் அக்ஸர மின்ஹு சியாமன் ஃபீ ஷஅபான். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனி நோன்பை விடவே மாட்டார்களோ என்று நாங்கள் சொல்லும் அளவிற்கு அவர்கள் தொடர்ந்து நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பார்கள். இனி அவர்கள் நோன்பு வைக்கவே மாட்டார்களோ என்று நாங்கள் சொல்லும் அளவிற்கு அவர்கள் நோன்பு வைக்காமல் விட்டுவிடவும் செய்வார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை தவிர வேறு எந்த மாதத்திலும் மாதம் முழுக்க நோன்பு வைத்ததை நான் பார்த்ததில்லை. ஷாபானை தவிர வேறெந்த மாதத்திலும் அதிகமாக நோன்பு வைத்ததை நான் பார்க்கவில்லை என்று அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த ஷாபான் மாதத்தில் மிக அதிகமாக நோன்பு வையுங்கள். நோன்பின் மூலம் அளவற்ற அருளாளனுக்கு முழுவதும் கட்டுப்பட்டு நடக்க முடியும். உங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையை பின்பற்றியவர்களாகவும் இருக்கலாம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்களுடைய இந்த ஷாபான் மாதம் உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுத்தரும் மாதமாக இருக்கிறது. உங்களுடைய குற்றம் குறைகளை அழித்து விடுகிறது. அதிகமான நன்மைகளையும் வணக்க வழிபாடுகளையும் உங்களுக்கு தருகிறது. இந்த மாதத்தில் நற்பாக்கியமுள்ள ஓர் இரவு இருக்கிறது. அதுதான் நிஸ்ஃபு ஷாபான் என்று சொல்லப்படும் பராஅத் இரவாகும். இந்த புனிதமிக்க இரவிலே அல்லாஹ் தனது அடியார்களிடம் நேரடியாக வருகிறான். அடியார்களின் அமைதியான மனநிலையை அவன் கண்கூடாக காண்கிறான். அவர்களின் தூய்மையான ஆசைகளையும் ஆர்வத்தையும் பார்க்கிறான். அவர்களின் ரகசியமான சிந்தனையிலும் நல்ல எண்ணங்கள் இருப்பதை கவனிக்கிறான். இதனால் அவர்களை தனது அருட்கிருபைகளுக்குள் சேர்த்துக் கொள்கிறான். அதனைத் தொடர்ந்து விசாலமான தனது மன்னிப்பையும் அவர்களுக்கு வழங்குகிறான். இது குறித்து இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்: இன்னல்லாஹ லயஃப்தலிஉ ஃபீ லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஅபான் ஃபயக்ஃபிரு லிஜமீஇ ஹல்கிஹி இல்லா லிமுஷ்ரிகின் அவ் முஷாஹின். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஷாபான் மாத பிறை 15வது இரவிலே தனது அடியார்களை நோக்கி சிறப்பான பார்வையாக பார்க்கிறான். பிறகு தனது அனைத்து அடியார்களையும் மன்னித்தருள்கிறான். ஆனால் இணை வைப்பவர் அல்லது எப்போதும் மற்றவர்களிடம் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுபவர் ஆகிய இந்த இருவரை மட்டும் இறைவன் மன்னிப்பதில்லை என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நீங்கள் காழ்ப்புணர்ச்சியையும் வெறுப்புணர்வையும் விட்டொழித்து அமைதியான மனநிலையை உருவாக்குவதற்கு துரிதமாக செயல்படுங்கள். பொறாமை கொள்வதையும் பகை உணர்ச்சியையும் முற்றிலுமாக ஒழித்து விடுங்கள். ஏனெனில் இத்தகைய உணர்வுகள் உங்களுக்கும் உங்கள் இறைவனின் மன்னிப்புக்கும் இடையில் ஒரு தடுப்பு திரையாக அமைந்து விடுகிறது. இத்தகைய அறிவுரை அனைவருக்கும் ஆனது. எனினும் மிக குறிப்பாக தன் தாயிடமோ அல்லது தந்தையிடமோ எடுத்தெறிந்து பேசியவர்கள் அல்லது தனது சகோதரி அல்லது சகோதரரின் உறவை முறித்து கொண்டவர் அல்லது மற்றவருக்கு உரியதை அவருடைய அனுமதி இல்லாமல் அநியாயமாக எடுத்துக்கொண்டவர் அல்லது தனக்கு அனுமதி இல்லாதவற்றை எடுத்துக்கொண்டவர் அல்லது இச்சமூகத்தில் உள்ள ஏதேனும் ஒரு குடிமகனுக்கு அநியாயம் இழைத்தவர் உள்ளிட்ட யாவரும் இத்தகைய அறிவுரையை தீவிரமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். யாருக்கு நீ பாதிப்பை ஏற்படுத்தினாயோ, யாரிடம் நீ மோசமாக நடந்து கொண்டாயோ அவருடைய மன்னிப்பையும் மகிழ்ச்சியையும் பெறுவதற்கு துரிதமாக செயல்படு. யாருடைய உறவை முற்றிலுமாக முறித்து கொண்டாயோ அவரோடு மீண்டும் நல்லுறவை பேணு. நீ தர்க்கம் செய்து கொண்டவரிடம் சமாதானமாக போ.
மனிதர்களே, மனிதர்களிடம் மற்றவர்களிடம் விட்டு கொடுத்து பழகுங்கள். மனிதர்களே, மற்றவர்களிடம் விட்டு கொடுத்து பழகுங்கள். உங்களுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகளை ஒதுக்கி வையுங்கள். சொந்த பந்தங்களோடு சேர்ந்து இருங்கள். உங்களுக்கு நெருக்கமானவர்களிடமும் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களிடமும் நண்பர்களிடமும் சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு தனிநபரிடமும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான், வஅஸ்லிஹூ ذات பைனிக்கும், உங்களுக்கிடையில் ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் கூறுகிறான். மேலும் அவன் கூறுகிறான், வஃபஅலுல் கைர லஅல்லகும் துஃப்லிஹூன், மார்க்கத்திற்கும் மக்களுக்கும் நன்மையே செய்து கொண்டிருங்கள், அதனால் நீங்கள் வெற்றியடையலாம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். இந்த சிறப்புமிக்க மாதத்தில் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கு உங்கள் உடல்களை திருப்பி கொண்டு வாருங்கள். உங்கள் உள்ளங்களையும் ஆன்மாக்களையும் தயார்படுத்துங்கள். நன்மைகளையும் நற்செயல்களையும் மிக அதிகமாக்குங்கள். இதன் மூலம் நீங்கள் புனித ரமலான் மாதத்தில் வெற்றி அடைய முடியும். சொர்க்கங்களின் வாசல்களை தட்டிக்கொண்டே இருங்கள். ஏனெனில் இமாம் அபூபக்கர் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள், ஷஹ்ர ரஜபின் ஷஹ்ரு ஸரா வ ஷஹ்ர ஷஅபான் ஷஹ்ரு ஸகை வ ஷஹ்ர ரமலான் ஷஹ்ரு ஹஸாதி ஸரா. ரஜபு மாதம் என்பது நாற்று நடும் மாதமாகும். ரஜபு மாதம் என்பது நாற்று நடும் மாதமாகும். ஷஅபான் மாதம் என்பது தண்ணீர் பாய்ச்சும் மாதமாகும். ரமலான் மாதம் என்பது விளைச்சல்களை அறுவடை செய்யும் மாதமாகும் என்று இமாம் அவர்கள் கூறுகிறார். எனவே ரமலான் மாதத்தில் மிகச் சிறப்பாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். அல்லாஹுடைய மகத்தான கருணைகளை பெற வேண்டும். அவனுடைய மன்னிப்பிற்கு தகுதி பெற வேண்டும் என்று விரும்புபவர் இந்த ஷஅபான் மாதத்தில் அதற்கான தயாரிப்பு பணிகளில் ஈடுபட வேண்டும். எனவே இப்போதிலிருந்தே அளவற்ற அருளாளனுக்கு மிக அதிகமாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். எந்த மனிதன் மீதும் காழ்ப்புணர்ச்சி கொண்டிருந்தாலும் அவற்றை அகற்றி மனதை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த மாதத்தை நாம் நன்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு உதவி செய்யுமாறும், நமது வணக்க வழிபாடுகள் துரிதமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும், நமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும், நமது உள்ளங்கள் தூய்மையாக இருப்பதற்கும் அல்லாஹு தஆலாவிடம் மன்றாடி துஆ செய்வோம். உங்கள் இறைவனின் கருணையை பெற இருப்பவர்களே, ஷஅபானுடைய மாதம் என்பது மிக அதிகமாக திருக்குர்ஆனை ஓதுபவர்களின் மாதமாகும். இது குறித்து சில தாபீன்கள் மிக அழுத்தமாக கூறியுள்ளார்கள். எனவே நாமும் திருக்குர்ஆன் மூலம் இந்த மாதத்தை முழுமையாக்கி வைப்போம். இதனை நமது சுற்றத்தாரிடமும் அருகில் இருப்பவர்களிடமும் வளமையாக்கி வைப்போம். நமது ஒவ்வொரு நிலைகளிலும் எல்லா சமயங்களிலும் இதை கடைபிடிக்க வேண்டும். திருக்குர்ஆனை எப்படி ஓத வேண்டும் என்பது குறித்து அல்லாஹு தஆலா பின்வருமாறு கூறுகிறான், அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி உலாயிக யுமினூன பிஹி. நபியே, எவர்கள் நாம் கொடுத்த வேதத்தை அதன் முறைப்படி அறிந்து ஓதுகிறார்களோ அவர்கள் இதையும் அவசியம் நம்பிக்கை கொள்வார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். இதனை நாம் தொடர்ந்து கடைபிடிக்கும் போது குர்ஆனின் தனி சிறப்புகளை நமது ஆத்மாவிற்கு உணர்த்த முடியும். இதனை நாம் தொடர்ந்து கடைபிடிக்கும் போது குர்ஆனின் தனி சிறப்புகளை நமது ஆன்மாவிற்கு உணர்த்த முடியும். சங்கை நிறைந்த திருக்குர்ஆன் தான் தலை சிறந்த துணையாகும். மிக உண்மையான நண்பராகவும் நம்பிக்கைக்குரிய தோழராகவும் பயனுள்ள நட்பாகவும் இருக்கிறது. எனவே அல்லாஹுவின் அடியாரே, அல்லாஹுடைய வேதத்திலிருந்து அனுதினமும் ஓத வேண்டிய சில பக்கங்களை நீ உருவாக்கிக்கொள். இப்படியே நீ தொடர்ந்து செயல்பட்டு ரமலானை மிக சிறப்பாக வரவேற்க வேண்டும். திருக்குர்ஆன் சபைகளில் உனது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஒன்றாக அமரவை. குடும்பத்தினர் அனைவரும் வசனங்களை மிக அழகாக ஓதி வர வேண்டும். அவற்றில் கூறியவற்றை தங்கள் வாழ்வில் அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். புனித ரமலான் மாதத்தில் உங்கள் இறைவனுடைய வேதத்தை மிகச் சரியாக கையாள்வதற்கு இதுவே தொடக்க நிலை முயற்சியாகும். ஏனெனில் இந்த புனித ரமலான் மாதத்தில் தான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனை இறக்கியுள்ளான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸி வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான்.
ரமலான் மாதம் எத்தகைய மகத்துவமுடையது என்றால் அதில்தான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் திருக்குர்ஆன் என்னும் வேதம் இறக்கப்பட்டது. அது நன்மை தீமையை பிரித்து அறிவித்து நேரான வழியை தெளிவாக்கக்கூடிய வசனங்களை உடையதாக இருக்கிறது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒவ்வொரு வகையிலும் அவனை திக்ர் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு வகையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். எனவே இஸ்லாமிய பாடங்களை கேட்கும் சபைகளில் அதிக நேரத்தை ஒதுக்குங்கள். மிக குறிப்பாக நமது ஐக்கிய அரபு அமீரக அரசின் அவுகாஃப் என்னும் இஸ்லாமிய விவகாரத்துறை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் மார்க்க விளக்க கூட்டங்களில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். மிக குறிப்பாக இந்த ஷஅபான் மாதத்தில் நமது பள்ளிவாசல்கள் பாதுகாப்பு கோட்டையாகவும் இறை நம்பிக்கையின் தூணாகவும் இருக்கிறது. நமது பள்ளிவாசல்கள் பாதுகாப்பு கோட்டையாகவும் இறை நம்பிக்கையின் தூணாகவும் இருக்கிறது என்கிற பெயரில் மார்க்க விளக்க கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த கூட்டங்களில் அல்லாஹுவின் திக்ருகளும் மிக அதிகமான மார்க்க விளக்கங்களும் உள்ளன. அளவற்ற அருளாளனோடு உங்களை மிக நெருக்கமாக ஆக்கிக் கொள்ளலாம். உங்கள் உள்ளங்களில் இறை நம்பிக்கையை மிக அதிகமாக நிரப்பிக் கொள்ளலாம். இதன் மூலம் நமது அடுத்த தலைமுறையினரை நெறிப்படுத்தி சமூகத்தில் மிக உயர்ந்த ஆளுமைகளாக அவர்களை உருவாக்க முடியும். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபிஈன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. உனது அரவணைப்பிலும் உனது பாதுகாப்பிலும் அவர்களை நீ பாதுகாப்பாயாக. ஜனாதிபதியின் பிரதிநிதியாக இருப்பவருக்கும் அவரின் சகோதரர்களாகிய அமீரக ஆட்சியாளர்களுக்கும் நீ பொருந்திக் கொண்டபடி உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தும் மற்றும் மாண்புமிகு ஷேக் கலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. யா எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக, மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதகல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹின் நபியில் கரீம். லெஜெண்டரி டிஸ்கவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.